யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை சிறையில் தாக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சிறைக்குள் சென்ற பொழுது நல்ல நிலையில் இருந்ததாகவும் சிறையில் தாக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நீதிபதி ஒருவரை நேரில் அனுப்பி சவுக்கு சங்கரின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் விவரிக்க கேட்போம். பிரகாஷ் வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லும் கருத்து என்ன, அவர் வலியுறுத்துவது என்ன, முழு விவரங்கள்? யூடியூபர் சவுக்கு சங்கர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று தினம் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் சிறையில சவுக்கு சங்கரை அவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது சவுக்கு சங்கர் சிறையில தாக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை கண்காணிப்பாளராலும் அதே போல உள்ள இருக்கக்கூடிய 10 காவலர்களாலும் சவுக்கு சங்கர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் அவருடைய உடல்நிலை என்ன நிலையில் இருக்கிறது என்பது குறித்து நீதிபதி நேரில் விசாரிக்க வேண்டும் என்று அவர் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் பேட்டி அளித்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது இது குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளம் வாயிலாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சவுக்கு சங்கர் தெரிவித்த கருத்து ஆட்சேபனைக்கு உட்பட்டிருந்தால் அது குறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவர் தாக்கப்பட்டிருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். எனவே நீதிபதி மூலமாக இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.